ரகசியங்களை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நான் பிரியப்படுகின்றேன். ஏன் நம்ம ரகசியங்களை குறித்து பேச வேண்டும்? ஏன் அந்த ரகசியங்களில் என்னென்ன காரியங்கள் இருக்கிறது, அந்த ரகசியங்களை நாம் கற்றுக்கொள்வதனாலே நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்பதை குறித்து நான் வேதாகமத்தின் அடிப்படையில் சில காரியங்களை உங்களோடு பேசுவதற்கு நான் பிரியப்படுகின்றேன். வேதாகமத்தில் அநேக ரகசியங்கள் இருக்கிறது. அந்த ரகசியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையிலே அநேக அற்புதங்கள் இருக்கிறது, அதிசயங்கள் இருக்கிறது, பலவிதமான காரியங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த காரியத்தை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படிதல் மிக ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது. யோவான் 5ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராய் இயேசு அந்த பெதஸ்தா குளத்தருகிலே செல்கின்றார். அங்கே 38 வருடமாக ஒரு வியாதியோடு ஒரு மனிதன் படுத்து கொண்டிருக்கின்றான். 1 வருடம் 2 வருடம் அல்ல, 38 வருஷமாக அந்த மனுஷனுக்கு வியாதி. அந்த பெதஸ்தா குளம் கலக்கப்படும் போது அந்த குளத்திற்குள்ளே இறக்கி விடுவதற்கு அவனுக்கு துணை செய்வதற்கு ஒருவருமே இல்லை. அவன் ஒரு அனாதையாக அந்த குளத்திலே படுத்து கிடக்கின்றான். அவனை ஆண்டவர் வெகு காலமாக வியாதியஸ்தன் என்று அறிகின்றார். அவனிடத்திலே போய் ஒரு கேள்வி கேட்கின்றார். நீ சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று சொல்லி ஆண்டவர் அந்த பெதஸ்தா குளத்தருகே படுத்திருந்த அந்த மனிதனிடம் கேட்கின்றார். அவன் ஒன்று நான் சுகமாக விரும்புகிறேன் அல்லது விரும்பலைன்னு சொல்லணும். ஆனால் அவன் சொல்கிறான், அவனுடைய இயலாமையை அங்கே அவன் அறிக்கையிடுகின்றான். ஐயா, எனக்கு யாருமே இல்லை ஆண்டவரே, என்னை குளத்தில் கொண்டு போய் விடுறதுக்கு எனக்கு ஒருவருமே துணை செய்வதற்கு யாருமே இல்லை ஆண்டவரேன்னு சொல்லி அவன் வேதனையோடு கண்ணீரோடு ஆண்டவரிடத்திலே அழுதபோது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகின்றார். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி அவனுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுக்கின்றார். உடனே அவன் கீழ்ப்படிந்து, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தான் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கின்றோம். அவன் தன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்ததற்கு காரணம் அவனுடைய கீழ்ப்படிதல். ஆண்டவர் சொல்லிவிட்டார், சுகம் கிடைத்தது. கீழ்ப்படிந்து அவன் சென்றான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். யோவான் 9ஆம் அதிகாரத்திலே பிறவி குருடனாகிய ஒரு மனிதனை ஆண்டவர் அங்கே சந்திக்கின்றார். அவனுடைய கண்களிலே சேற்றை பூசி நீ போய் சீலவாம் குளத்திலே கழுவு என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு கட்டளை கொடுக்கின்றார். அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கின்றோம். அவன் அந்த குருடனாக இருந்தவன் பார்வை அடைந்ததற்கு காரணம் அவனுடைய கீழ்ப்படிதல். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு, ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு, ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதிலே கடுகளவும் சந்தேகம் இல்லை. பிரியமானவர்களே, அருமையான இந்த திருச்சபையை நான் மீண்டுமாக ஆண்டவருடைய நாமத்திலே வாழ்த்துகின்றேன். ஏனென்றால் அருமையான ஐயா அவர்கள் வேதத்தை மிக ஆழமாக கற்றவர்கள், வேதாகம கல்லூரியில் உள்ள காரியங்களுக்கு அதிகமான காரியங்களை செய்கின்றவர்கள். எனக்கு அப்படிப்பட்ட வேத அறிவோ அந்த வேத அறிவு உண்டு, ஆனால் இவ்வளவு தூரம் பேசுவதற்குரிய ஆற்றல் எனக்கு அவ்வளவு கிடையாது. ஏன்னால் நான் மருந்து கொடுக்குற பகுதியிலே இருப்பதனாலே வேதாகமத்தை நான் படித்திருக்கிறேன். நான் ஆண்டவரிடத்திலே கற்ற காரியங்களை நான் உங்களோடு பேச விரும்புகின்றேன். அது மட்டும்தான். எனக்கு ரொம்ப அதிகமாக பேச தெரியாது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறாரோ அந்த காரியத்தை குறித்து உங்களோடு பேசுவதற்கு நான் பிரியப்படுகின்றேன். வேதாகமத்திலே உள்ள ரகசியங்களை குறித்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். முதலாவது ரோமர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ஒரு ரகசியத்தை சொல்லுகிறார். அதை வாசிக்கலாமா? ரோமர் பாருங்க, இங்கே ஒரு ரகசியத்தை அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோம திருச்சபைக்கு சொல்லுகின்றார். ஏன் இஸ்ரவேல் மக்கள், நம்மளாம் ஆண்டவர் இயேசு சுவாமி சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் பாவ விடுதலை பெற்றிருக்கிறோம், பரிசுத்தமான வாழ்வு பெற்றிருக்கிறோம், நித்திய வாழ்வை குறித்து நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் இந்த இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேசம், ஆண்டவருடைய மக்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள், ஆனால் இன்னும் அவர்கள் ஆண்டவராக இயேசுவை மேசியா என்றோ சொந்த ரட்சகராகவோ அவர்கள் இன்னும் இன்றைய வரைக்கும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் என்னவென்றால் ஆண்டவர் நம்மீது வைத்த கிருபை. எப்போ அந்த வசனம் சொல்லி பாருங்க, புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் அங்கே இஸ்ரவேல் மக்களுடைய மனது எப்படி இருக்குமா? கடினப்பட்டு இருக்குமா? நமக்கு ஆண்டவர் கிருபையாக நாட்களை கொடுத்து கொண்டே வருகிறார். கிருபையாக நம்ம ரட்சித்திருக்கிறார். கிருபையால் நம்ம நீதிமானாக மாற்றியிருக்கிறார். கிருபையினாலே நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட அநேக ஆசீர்வாதங்களை கிருபையாலே கொடுத்த ஆண்டவர் நம்மள புறஜாதிகள், நம்ம ஆண்டவரால் இப்போ தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய சொந்த ஜனங்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் அந்த இஸ்ரவேல் தேசத்து மக்கள். அவர்கள் புறஜாதியாராகிய நம்முடைய நிறைவு பூர்ணமாகும் வரைக்கும்
அங்கே இஸ்ரவேல் மக்களுடைய மனது கடினப்பட்டிருக்கும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் குறிப்பிட்டிருக்கிறதை நான் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, அந்த ரகசியத்தை அவர் ரோம திருச்சபைக்கு சொல்லுகின்றார். புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் அங்கே இஸ்ரவேலுடைய மக்களுடைய மனது கடினப்பட்டிருக்கும் என்று சொல்லி அங்கே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் குறிப்பிடுகிறதை நான் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, ரகசியம் ரகசியம் என்று சொல்கிறோம். ரகசியம் என்றால் என்ன? யாருமே அறியாத ஒரு காரியத்தை வெளிப்படுத்துவதுதான் ரகசியம். இந்த ரகசியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். கடைசி காலங்களிலே அதை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி தானியேல் தீர்க்கதரிசிக்கு அவர் அங்கே சொன்ன காரியத்தை குறித்து நான் பார்க்க முடியும். தானியேல் தீர்க்கதரிசிக்கு கடைசி காலங்களிலே அந்தி கிறிஸ்து வருவான், அவனுடைய ஆட்சி எப்படி இருக்கும், அநேக ரகசியங்களை தானியேல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியத்தை குறித்து நான் பார்க்க முடியும். இப்படிப்பட்ட ரகசியங்களை நாம் கற்றுக்கொள்வது, இந்த ரகசியங்களை கற்றுக்கொள்வதனால நமக்கு என்ன பிரயோஜனம்? நம்ம ஆண்டவரத்திலும் நம்ம நெருங்கி வர முடியும். புறஜாதியாராகிய நம்மை ஆண்டவர் நேசித்திருக்கிறார், நமக்காக அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார். அப்படிப்பட்ட பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய நிறைவு முடிந்த பின்பாக அந்த இஸ்ரவேல் மக்களும் ரட்சிக்கப்படுவார்கள். எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறி நாம் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிப்போம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்திலே பவுல் அங்கே ஒரு ரகசியத்தை சொல்கிறார் பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய திருச்சபைக்கு எழுதுகின்ற பொழுது நாம் அங்கே ஒரு ரகசியத்தை சொல்கிறாரு. என்ன ரகசியம்? நம்ம எல்லாம் என்ன செய்ய போவதில்லை, மரணமடைய போவதில்லைன்னு சொல்லி அங்கே அவர் சொல்லுகின்றார். மரணமடை ஒரு இமைப்புள்ள கண்ணை அப்படி மூடி முடிக்கிறதுக்குள்ள நம்ம என்ன செய்ய போகிறோமா, மறுரூபமாக போகிறோம். இந்த ரூபம் வேற ஒரு ரூபமாக மாறப்போகிறது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் குறிப்பிடுகிற காரியத்தை பார்க்க முடியும். பிரியமானவர்களே, மறுரூபம், நாம் மறுரூபம் அடைந்து நாம் ஆண்டவரோடு நித்திய காலமாக வாழப்போகிறோம். அந்த ரகசியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய திருச்சபைக்கு சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, இது கடைசி காலங்களில் நிறைவேறக்கூடிய ஒரு காரியம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களில் ஒரு இமைப்பொழுதிலே நாம் மறுரூபமாவோம். எப்பொழுது? எக்காலம் துணிக்கின்ற பொழுது. எக்காலம் துணிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்குது. எல்லாம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. நாமும் மறுரூபமாகிறதுக்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா என்று சொல்லி நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, நாம் நித்திரை அடைவதில்லை. நமக்கு ஒருவேளை ஆண்டவருடைய வருகை இருந்தால் நாம் நித்திரை அடையாமலே நம்முடைய ரூபத்தை மறுரூபமாக மாற்றிக்கொண்டு ஆண்டவர் மேலே செல்ல போகிறார். ஆண்டவரோடு நாம் நித்திய காலமாக வாழப்போகிறோம். அங்கே கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, கஷ்டங்கள் இல்லை, வேதனைகள் இல்லை. என்றென்றும் நித்திய காலமாக இந்த வானத்தையும் பூமி அண்ட சராசரத்தையும் சர்வத்தையும் படைத்து ஆளுகை செய்கிற ஆண்டவரோடு நாம் வாழப்போகிறோம். எவ்வளோ பெரிய பாக்கியமாக! சாதாரண ஒரு பெரிய மனிதரோடு நம்ம வாழ்ந்தால் நம்ம உள்ளத்துக்குள்ளே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். ஆனால் அகில உலகத்தையும் படைத்த ஆண்டவரோடு நாம் வாழப்போகிறோம். அப்புறம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய சந்தோஷம், சமாதானம் இருக்கும் என்று சொல்லி நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, தானியேல் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அங்கே ஒரு புதை பொருளை அவர் அங்கே சொல்லுகின்றார். தானியேல் சொல்கிறார் பாருங்க, புதை பொருள்னா என்னது? அது ஒரு ரகசியம். இந்த காலம் இப்போ அந்த ரகசியம் வெளிப்படாது. கடைசி நாட்கள் அந்த ரகசியம் வெளிப்படும். அதனால் இப்போதைக்கு அதோடைய காரியம் தேவையில்லை, நீ போகலான்னு சொல்லி அங்கே அவர் தானியேலுக்கு குறிப்பிட்ட காரியத்தை பார்க்கிறோம். அதே அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் கடைசி காலத்துக்குரிய அடையாளத்தை அவர் அங்கே சொல்கிறார் பாருங்களேன். வாசிங்க 12:4, தானியேல் 12:4. அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகும். நாம் வாழ்கிற காலம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அறிவு ரொம்ப பெருகி போச்சு. இன்றைக்கி என்ன கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு மனிதனுக்கு அறிவு பெருகி போச்சு. ஆனால் என்ன தணிஞ்சு போச்சுங்க? அன்பு சுத்தமாக இல்லை. தாய் பிள்ளையை கொள்கிறாங்க, பலவிதமான ஆபாசமான காரியங்கள், அன்பு எங்கேயுமே இல்லை. இப்படி அநேக நீ பார்க்க முடியும். எங்கே பார்த்தாலும் கொலைகள், கொள்ளைகள், பலவிதமான காரியங்கள் நடைபெற்ற காரணம் என்னங்க? இது என்ன காலம்? கடைசி காலத்துக்கு அடையாளம். கடைசி காலத்துக்கு அடையாளம். வேதம் சொல்லுது, ஸ்திரியானவள் தன் பாலகனை மறப்பாளோ அப்படி சொல்லி வேதம் கேட்குது. அவள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் அன்பு, தாயுடைய அன்பு மாறி போகலாம், தந்தையோட அன்பு மாறி போகலாம், நண்பர்களுடைய அன்பு மாறி போகலாம், கணவனுடைய அன்பு மாறி போகலாம், மனைவியுடைய அன்பு மாறி போகலாம். ஆனால் என்றைக்குமே மாறாத ஒரே ஒரு அன்பு இந்த உலகத்தில் உண்டுன்னா அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட அன்பு ஒன்று மட்டுமே. பிரியமானவர்களே, அந்த அன்பு நம்மளை தேடி வந்த அன்பு, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக தன்னையே பலியாய் கொடுத்து மீட்டுக்கொண்ட ஆண்டவருடைய அன்பு, விலையேறப்பட்ட அன்பு. பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு கொடுத்து அன்பு செலுத்தி இருக்கிறார். தேவனுடைய அன்பு
குமாரன் தன்னுடைய சொந்த இரத்தத்தையே சிந்தி நமக்காக அன்பு செலுத்தியிருக்கிறார். குமாரனுடைய அன்பு தேவ ஆவியானவரை நம்முடைய உள்ளங்களிலே ஊற்றி பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்முடைய உள்ளங்களில் அன்பை பொழிந்திருக்கிறார்னு சொல்லி ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த அன்புக்கிடையான அன்பை நாம் எங்கேயுமே போய் பார்க்க முடியாது, எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்த அன்பு இந்த காலை வேளையிலே உங்களுக்கு தேடி வந்திருக்கு. பிரியமானவர்களே, ஆண்டவர் வேதத்தில் ரகசியங்களை நாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு உணர்வு வரணும். ஐயோ, ஆண்டவர் வரப்போகிறாரு, நான் ஆயத்தமாக இருக்கேன்னா, என்னுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது, என்னுடைய வேத வாசிப்பு எப்படி இருக்குது, நான் ஆலயத்தில் கலந்து கொள்கிற காரியங்கள் எப்படி இருக்குது, ஒன்று ஒன்றே நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அறிவு பெருகி போச்சு, ஆனால் அன்பு தனிந்து போன காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கு. இது அடையாளம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடைசி காலங்களுக்குரிய அடையாளங்களை சொல்லுகின்ற பொழுது கடைசி நாட்களில் அன்பு தனிந்து போகும் என்று சொல்லி மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கடைசி காலங்கள் அன்பு தனிந்து போன காலங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் ஜாக்கிரதையாக இருப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, வேதத்துடைய ரகசியங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற காரியங்கள் நாம் உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும், நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் ரகசியமான காரியங்கள்லாம் இன்னைக்கு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேகர் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு ஒன்று விண்வெளியில் ஆராய்ச்சி பண்ணுறாங்க, சூரியனில் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பலவிதமான ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அத்தனை ஆராய்ச்சி நடக்கும்னு சொல்லி வேதத்தில் சொல்லியிருக்கார், சாமி சொல்லியிருக்கார். ஆனால் அன்பு தனிந்து போன காலங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த ரகசியங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் என்ன? நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக, உணர்வுள்ளவர்களாக, ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த ரகசியங்களை ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, சங்கீதம் 78ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே ஆண்டவர் மறைபொருளை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி அங்கே குறிப்பிடுகிற காரியத்தை பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, சங்கீதம் 101ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே பிறர் ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை நான் சங்கரிப்பேன் என்று சொல்லி ரகசியத்தை குறித்து சொல்கிறார். இன்றைய நாட்களில் அநேக புறங்கூறி திரிகிற காரியங்களை, அநேக மக்களுக்கு விரோதமான காரியங்களை பேசுகிற காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்களை ஆண்டவர் சங்கரிப்பன் என்று சொல்லி கூறுகிறார். அதே வசனத்தை நீதிமொழிகள் 11:13 அதை அவர் வெளிப்படுத்துகிற காரியத்தை நான் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, இந்த ரகசியத்தை யாருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவாராம்? சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் கர்த்தருடைய ரகசியம் அவர்களுக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி அங்கே அவர் குறிப்பிடுகின்றார். கர்த்தருடைய ரகசியம் யார்கிட்ட இருக்குங்க? பயந்தவர்களுக்கு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்குதா? இந்த நாட்களில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ரொம்ப, நான் பார்த்த அளவில் எனக்கு 60 வயசு தாண்டிடுச்சு. நான் பார்த்த அளவில் பெரியவர்களானாலும் சரி, சிறியவர்களானாலும் சரி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவர்களை தண்டியாமல் விடாருன்னு சொல்லி வசனம் சொல்லி, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். அப்போ ஞானம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுவான், தீமையை விட்டு விலகுவான். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அன்றைக்கு யோசேப்புக்கு அந்த பயம் இருந்துச்சு. மிகப்பெரிய ஒரு பாவத்திலே ஈடுபடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்ட பொழுது அவன் விலகி ஓடி வருவதை நாம் அங்கே ஆதியாகமத்தில் பார்க்க முடியும். காரணம் என்ன? கர்த்தரனை பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த ஒரு உணர்வு அவனுடைய இதயத்துக்குள்ளே இருந்தது. பிரியமானவர்களே, அந்த உணர்வு நமக்குள்ளாக இருக்கின்ற பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் என்று சொல்லி நாம் வேதத்தின் அடிப்படையில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகின்ற பொழுது 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் விசுவாசின் ரகசியத்தை மனசாட்சியினால் காத்துக்கொள்ளுன்னு சொல்லி சொல்கிறார். விசுவாசத்தை, அந்த விசுவாசத்தை ஆண்டவர் வைத்திருக்க அந்த விசுவாசத்தின் ரகசியத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ஆலோசனை சொல்வதை நான் பார்க்க முடியும். தேவபக்திக்குரிய ரகசியம், அங்கே தேவபக்திக்குரிய ரகசியத்தை அவர் குறிப்பிடுகிறார் பாருங்கள். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் தேவபக்திக்குரிய ரகசியம் என்று சொல்லி அவர் அங்கே குறிப்பிடுகிறார். என்னவா அது? தேவன், அதாவது நம்ம கற்பனை பண்ணி பார்க்கணும். தேவன் அகில உலகத்தை படைத்த ஆண்டவர் நம்மை போல மாம்சத்தில் வெளிப்பட்டார்னு சொல்லி அங்கே வசனம் சொல்லி பிரியமானவர்களே, அது ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிற காரியத்தை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, இந்த ரகசியத்தை நம்ம குறிப்பிடுகின்ற பொழுது வேதாகமத்தில் உள்ள சில ரகசியங்களையும் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். முதலாவது ரகசியம் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை, அக்கிரமத்தின் ரகசியம். பவுல் அப்போஸ்தலன் அந்த திருச்சபைக்கு எழுதுகின்ற, தெசலோனிக்கே திருச்சபைக்கு எழுதுகின்ற பொழுது அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்து கொண்டிருக்குன்னு சொல்லி அந்த காலத்திலே சொல்கிறார். 2000 வருஷங்களுக்கு முன்பதாகவே அவர் அங்கே சொல்கிற காரியத்தை பார்க்க முடியும். அக்கிரமத்தின் ரகசியம் என்றால் என்ன? அக்கிரமத்தின் ரகசியம் என்றால் என்ன சொல்ல முடியுமா? அக்கிரமத்தின் ரகசியம் சொல்லி அப்போஸ்தலன் பவுல் குறிப்பிடுகின்றார். அக்கிரமத்தின் ரகசியம் என்றால் என்ன? பிசாசுடைய கிரியைகள்,
பிசாசுடைய கிரியைகள் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் தடை செய்கிறவன் நீக்கப்பட்டால் ஒழிய அவன் வெளிப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லி வசனம். அப்படின்னா என்ன? தடை செய்கிறது யார்? இந்த அக்கிரமத்தின் ரகசியம் கிரியை செய்யாதபடிக்கு தடை செய்து கொண்டிருக்குன்னு சொல்லி நமக்கு அங்கே வேதம் போதிக்கிற காரியத்தை பார்க்கணும். தடை செய்கிறது யார்? தடை செய்து கொண்டிருக்கிறா சொல்ல முடியுமா? யார் தடை செய்து கொண்டிருக்க அக்கிரமத்தின் ரகசியத்தை? வசனம் சொல்லுது அக்கிரமத்தின் ரகசியம் இப்போது கிரியை செய்துக்கிட்டு இருக்குது. தடை செய்கிறவன் நீக்கப்பட்டால் ஒழிய அவன் வெளிப்படான். யார் அது? சாத்தான். அம்மா அருமையாக சொன்னாங்க. சாத்தான் கிரியை செய்து கொண்டே இருக்கிறான். சாத்தான் அக்கிரமத்தின் ரகசியம் கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. யார் தடை செய்து கொண்டிருக்கிறா? சாத்தான் தடை செய்வது யாரு? ஆவியானவர். ஆவியானவர் தடை செய்து கொண்டிருக்கார் பிரியமானவர்களே. ஆவியானவர் சாத்தான் கிரியை செய்யாதபடிக்கு தடை செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஆவியானவர் எடுக்கப்பட போகிறார். அதைத்தான் நம்ம வேதத்தில் எடுத்துக்கொள்ளப்படுதல் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலே நாம் பங்கடைகின்ற பொழுது நாம் இதிலிருந்து தப்பிக்க முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தடை செய்கிறவர் நீக்கப்படும் போது ஆவியானவரை யார் யார் உள்ளத்தில் பெற்றிருக்கிறாங்களோ அத்தனை பேரையும் ஆண்டவர் ஒரு இமை பொழுதிலே அவர் எடுத்துக்கொள்வார்னு சொல்லி நாம் ஏற்கனவே நாம் வாசித்தோம். ஒரு இமை பொழுதிலே நாம் மறுரூபமாக போகிறோம் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 15:51 நாம் வாசித்தோம். ஒரு இமை பொழுதிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். இமை பொழுதிலே நாம் மறுரூபமாக போகிறோம். தடை செய்கிறவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணுவதால் நம்மை அவர் எடுத்துக்கொள்ளப் போகிறார். பிரியமானவர்களே, இந்த தடை செய்கிற ஆவியானவரை நாம் பெற்றிருக்கிறோமா என்று சொல்லி நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. தடை செய்கிறவன் நீக்கப்படும் முன்னே அவன் வெளிப்பட மாட்டான். யார்? அந்தி கிறிஸ்து வெளிப்பட மாட்டான். அந்தி கிறிஸ்துடைய வருகைக்குரிய அடையாளங்கள் அத்தனையும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த உலகத்தில். நம்ம வாழ்கிற உலகத்தில் எல்லாம் எங்கு பார்த்தாலும் விக்கிரக ஆராதனைகள் பயங்கரமாக பெருகி போச்சு. பலவிதமான பிசாசுடைய கிரியைகள் எங்கு பார்த்தாலும் கிறிஸ்தவ தேசத்தில் பெருகி போச்சுன்னா, நம்ம தேசத்தில் கிறிஸ்தவ தேசத்தில் சொல்கிறேன் நான். ஆண்டவரை அறிந்த தேசம் என்று சொல்கிற இங்கிலாந்து, அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் இன்றைக்கி விக்கிரக ஆராதனைகள் பயங்கரமாக பெருகி போச்சு. ஆலயங்கள் மூடப்பட்டு கொண்டிருக்கிறது. விக்கிரக ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட காரியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. காரணம் என்ன? அக்கிரமக்காரன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அக்கிரமக்காரன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான் பிரியமானவர்களே. பரிசுத்த ஆவியானவர் தடை செய்து கொண்டிருக்கிறார். அவன் வெளிப்படுவதற்கு தடை செய்து கொண்டிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றிருக்கிற பொழுது நாம் ஒரு இமை பொழுதிலே மறுரூபம் ஆவோம் என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. அக்கிரமத்தின் ரகசியம் அதே வெளிப்படுத்தல் 13:1 அதை அவனை மிருகம் என்று சொல்கிறார். அந்த அக்கிரமக்கான ஒரு மிருகம் என்று சொல்கிறார். வாசிக்கலாமா? 13:1 வெளிப்படுத்தல் 13:1. இது பாருங்க, இது ஒரு ரகசியம். இது 7 தலை 10 கொம்பு இப்படிலாம் நம்ம வேதத்தில் வெளிப்படுத்தல பார்க்கும்போது நம்ம யோசித்து பார்ப்போம். 7 தலை 10 கொம்புல ஒரு மிருகம் இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்ப்போம். அதுக்குரிய ரகசியத்தை சொல்கிறார் பாருங்க. வெளிப்படுத்தல் 17:11 வாசிங்க. அந்த 10 கொம்புனா என்ன, அந்த 7 தலைனா என்னன்றதுக்கு அங்கே விளக்கம் இருக்குது. வெளிப்படுத்தல் 17:11 வாசிங்க. 7 மலை. அந்த 7 தலைனா என்னங்க? 7 மலைகள். 7 மலைகள் மேல் உள்ள நகரம். 7 மலைகள் மேல் உள்ள நகரம் எதுன்னு சொல்ல முடியுமா? இப்போதைக்கு இருக்கிறது ரோம் நகரம் தான் அந்த 7 மலைகள் மேலே இருக்கிற நகரம்னு சொல்லி நம்ம வேதத்தின் அடிப்படையில் பார்க்குறோம் பிரியமானவர்களே. இப்படிப்பட்ட பாருங்கள், இந்த அந்தி கிறிஸ்து ஆட்சியில் அந்தி கிறிஸ்து வணங்க சொல்லி கட்டளை பிறப்பாங்களாம். ஆனால் யார் அதை வணங்க மாட்டாங்களாம்? ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராதவங்க அதை வாங்குவாங்க. நம்ம பேரெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குதுங்களா? இருக்கா? இருக்கணும். இல்லைன்னா கஷ்டம். இல்லைன்னா அந்த அந்தி கிறிஸ்து ஆட்சி நம்மளாலாம் இருக்க முடியாது. அவ்வளோ பெரிய ஒரு கொடூரமான ஆட்சி இந்த உலகத்துக்குள்ளே வரப்போகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் பிரியமானவர்களே. அந்த மிருகம் அந்தி கிறிஸ்து அவருடைய ஆட்சிக்கு உலகம் ஆயத்தமாக கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் ஆண்டவரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். அவருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்லி நாம் வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இப்படிப்பட்ட ரகசியங்களை நாம் வேதத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். வெளிப்படுத்தல் 2:1 வாசிங்க பார்ப்போம். வெளிப்படுத்தல் 7 குத்து விளக்கு 7 நட்சத்திரங்களை பற்றி சொல்கிறாரு. அந்த 7 குத்து விளக்குனா என்ன? வெளிப்படுத்தல் 1:20 வாசிங்க. குத்து விளக்கு ஒரு ரகசியத்தை அங்கே சொல்கிறாரு பாருங்க. நட்சத்திரம்னா என்னதுங்க? சபையுடைய தூதன். சபையுடைய தூதன் ஆண்டவர் எங்கே வச்சிருக்காருங்க? வலது கருத்தில் வச்சிருக்காரு. ஆண்டவர் எங்கே உழவுறாருங்க? பொன் குத்து விளக்குனா என்ன அர்த்தம்? ரகசியம் என்ன? சபையில் ஆண்டவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். சபையில் நம்மளுடைய வேண்டுதல்களை, விண்ணப்பங்களை ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்.
ஒவ்வொரு சபையும் ஆண்டவர் அங்கே குறிப்பிட்ட காரியத்தை தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு சபைக்குரிய நல்ல காரியத்தை பாராட்டுறாரு. விட்டுவிட வேண்டிய காரியங்களை அவர் அங்கே குறிப்பிட்டு உணர்த்துவதை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, சபைகளிலே உலாவுகிற ஆண்டவர், சபைகளுடைய தூதனை கரங்களிலே ஏந்தி கொண்டிருக்கிற ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் வணங்குகின்றோம், அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் ஆராதிக்கின்றோம், அப்படிப்பட்ட ஆண்டவரத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கின்றோம். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு பேசுகின்றார், நம்முடைய ஜெபங்களை கேட்கின்றார், நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருகின்றார், நம்மை ஆசீர்வதிக்கின்றார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட தெய்வம் அவருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமான்னு சொல்லி நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட காரியத்தில் நாம் எந்த அளவிற்கு நாம் உண்மையும் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறோம் என்று சொல்லி நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, ரகசியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துகிற காரியங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரகசியங்கள் ஒன்றொன்றாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய கூறிய காரியங்கள் அத்தனையும், கடைசி காலங்களுக்குரிய காரியங்கள் அத்தனையும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா என்று சொல்லி நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, அடுத்த ஒரு ரகசியம் பாருங்கள். வெளிப்படுத்த 17:5 பாபில் இந்த பாவங்கள், இந்த பிசாசுடைய கிரியைகள்லாம் அதிகமாக செயல்படுற காரியங்களை குறித்து இந்த பாபிலோன் ரகசியத்தை குறித்து அவர் அங்கே குறிப்பிடுகிற காரியத்தை பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இந்த பாபிலோனில் மகா வேசிகளுக்கும் அருவறுப்புகளுக்கும் தாய் என்று சொல்லி அதை குறித்து அங்கே குறிப்பிடுகிறார். இப்படிப்பட்ட ரகசியங்களை அறிகின்ற நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் தன்னுடைய ரகசியங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார், நம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் ஒரு சில காரியங்களை குறித்து நான் சிந்திப்பதற்கு விருப்பப்படுகின்றேன். அங்கே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் அன்பை குறித்து அநேக காரியங்களை அவர் அங்கே குறிப்பிடுகின்றார். அன்பு சகல ரகசியங்களை நான் அறிந்தாலும் எனக்கு அன்பு இல்லாவிட்டால், அந்த வசந்த பாருங்கள், இந்த அன்பை குறித்து பேசுகிற போது எவ்வளவோ ரகசியங்களை நாம் தெரிந்திருக்கலாம், வேத ரகசியங்களை கற்றிருக்கலாம், தீர்க்கதரிசன வரம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம், அந்நிய பாஷை பேசக்கூடிய வரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம், பலவிதமான ஆவிக்குரிய வரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் குறிப்பிடுகின்ற பொழுது இந்த எல்லா வரத்திற்கும் மேலாக இந்த அன்பை கொண்டு தான் அனுப்பற்றார். பிரியமானவர்களே, அது கடைசி சொல்ல, இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளே அன்பே பெரியது. என்ன ரகசியம், மலைகளை பெருக்கத்தக்க விசுவாசம் இருந்தாலும் சரி, சகல வேதத்துள்ள அத்தனை ரகசியங்களையும் அறிவிக்கக்கூடிய அறிவுகளுக்கு இருந்தாலும் சரி, மலைகளை பெருக்கத்தக்க விசுவாசனுக்குள்ள இருந்தாலும் சரி, அன்பு என்னுடைய வாழ்க்கையில் இல்லைன்னா எனக்கு ஒரு பிரயோஜனமே இல்லை. வசனம் தெளிவாக சொல்லுது, அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். வசனம் சொல்லி தெளிவாக சொல்லுது, அன்பில்லாதவன் தேவனை அறியான்னு சொல்லி பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட அந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? அந்த அன்பிலே நாம் வளர்கிறோமா என்று சொல்லி நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கும். நான் இப்போ அன்புள்ளவனாக இருக்கிறான்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அப்போ சொல்லும்போது தெளிவாக சொல்கிறார், நான் அன்புள்ளவனாக இருந்தால் எனக்கு விரோதமாக என்ன காரியம் செய்தாலும் சகலத்தை நான் தாங்க முடியும், சகலத்தை நான் சகிக்க முடியும், சகலத்தை அன்பு விசுவாசிக்கும், சகலத்தை நம்பும். அப்படிப்பட்ட அன்பிலே நாம் வளருவதற்கு இந்த அன்பு ஒரு காலம் ஒழியாது. இந்த அன்பு ஒரு காலம் ஒழியாது. வாழ்க்கையில் என்ன வேணாலும் ஒழிஞ்சு போகலாம், ஆனால் விசுவாசம் ஒழியாது, நம்பிக்கை ஒழியாது, அன்பு ஒழியாது. மூன்றுமே ஒழியாத காரியங்கள். அந்நிய பாஷை ஓய்ந்து போகும் சொல்லி வசனம் சொல்லுது, அறிவு ஒழிந்து போகும் சொல்லி வசனம் சொல்லுது. ஆனால் நம்ம சகல ரகசியங்களை அறியத்தக்க அறிவை உடையவனாக இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் அன்பு இல்லாவிட்டால் எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய திருச்சபைக்கு எழுதுகின்ற பொழுது கூறுகின்ற காரியத்தை நான் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட அன்பை நாம் எந்த அளவிற்கு நாம் பெற்று அனுபவிக்கிறோம் என்று சொல்லி நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். சவுல் ஒரு காரியத்தை சொல்கிறார், தன்னுடைய ஊழியக்கார இடத்துல ஒரு காரியத்தை சொல்லி, தாவீது ரகசியமாக சொல்லுங்கள், ராஜா உன் மேலே பிரியமாக இருக்கிறாரு, அவர் மகளை அவனுக்கு திருமணம் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறாரு அப்படி சொல்லி அந்த ரகசியத்தை ரகசியமாக சொல்லுங்கள்னு சொல்லி அங்கே தாவீது சொல்லுகிற பொழுது தாவீது சொல்லுகிறார், நான் எம்மாத்திரம், எனக்கு என்ன தகுதி, ராஜாவுடைய மருமகனாக ஆவதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லி அங்கே தாவீது தன்னை தாழ்த்தினதை பார்க்க முடியும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட தாழ்மை காணப்படுகிறதா? நிறைய கிருபையை குறித்து நிறையா பாடல்களை நாம் கேட்டிருக்கிறோம், நிறையா கிருபையை குறித்து பாடல்கள் கேட்டிருக்கோம். கிருபை தான் என்னை தாங்குது, கிருபை தான் என்னை நடத்துது, பலவிதமான பாடல்கள் கிருபையை குறித்து, தம் கிருபை பெரிதல், நிறைய பாடல்களை குறித்து கிருபையை குறித்து நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் இந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நம் அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, இந்த கிருபையை நான் பெற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்யணுங்க?
நீங்களே சொல்லுங்களேன் பார்ப்போம். முடிச்சிடுறேன். இந்த கிருபை, நான் ஆண்டவர் கிருபை உள்ளவர், ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், ஆண்டவருடைய கிருபையை பெறுவதுக்கு நான் என்ன செய்யணும்? ஆமாம், கீழ்ப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தாழ்ந்து. ஆண்டவர் யார் கிருபை கொடுக்க? தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கிருபை கொடுப்பார். ஒருவேளை என் வாழ்க்கையில் பெருமை காணப்பட்டுச்சுன்னு வைங்களேன், ஆண்டவருடைய கிருபையை நான் பெற முடியாது பிரியமானவர்களே. அப்படிப்பட்ட கிருபையை நான் பெற வேண்டும் என்றால் என்னுடைய வாழ்க்கையிலே தாழ்மை காணப்பட வேண்டும். தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறான்னு சொல்லி நம்ம வேதத்தின் அடிப்படையில் பார்க்கிறோம். ஏரோது மன்னன் மிகப்பெரிய ஒரு மன்னன். அவன் மக்களோடு பேசிக்கொண்டிருக்கிற பொழுது மக்கள் அவனை புகழ வேண்டும் என்பதற்காக அவனை பாராட்டுகின்ற போது அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் பேசுகிறது மனித சத்தம் அல்ல, தேவ சத்தம் என்று சொல்லி அவனை புகழ்ந்து பேசுகின்றார்கள். ஆனால் அந்த ஏரோது மன்னன் தேவனுக்கு மரியாதை கொடுக்காதனாலே, அவன் தேவனை முக்கியத்துவம் கொடுக்காதனாலே ஆண்டவர் அவனை அடித்தார் என்று சொல்லி நான் வேதத்தில் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அடித்தவன் புழுத்து செத்துப்பான்னு சொல்லி நான் வேதத்தில் பார்க்கிறோம். காரணம் என்ன? அவன் தேவனுக்கு மகிமையை கொடுக்கவில்லை. மனிதருடைய மகிமையை ஏற்றுக்கொண்டான். தேவனுக்கு மகிமை கொடுக்காத காரணத்தினாலே அவன் புழுத்து செத்துப்போனான்னு சொல்லி நான் வேதத்தில் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அது மட்டுமல்ல, வேதாகமத்தில் ஆலயத்திற்கு 2 பேர் வருகிறார்கள். 2 பேரில் ஒருவன் பரிசேயன் வருகின்றான், இன்னொருத்தன் ஆயக்காரன் வருகின்றான். பரிசேயன் ஆலயத்துக்குள்ளே வருகிறான். ஆலயத்துக்குள்ளே வந்து சொல்கிறான், ஆண்டவரே நான் தசமபாகம் கொடுக்குறேன், காணிக்கை கொடுக்குறேன், உபவாசம் இருக்கிறேன், பலவிதமான காரியங்கள் செய்கிறேன்னு சொல்லி ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து அவனுடைய பெருமைகளை ஆண்டவரத்தில் அவன் சொல்லிக்கொண்டு போகிற காரியத்தை நாம் பார்க்க முடியும் பிரியமானவர்களே. ஆனால் அங்கே ஒரு மனிதன் ஆலயத்துக்குள்ளே வருவதற்கு கூட தன்னை தகுதி இல்லாதவன் என்று சொல்லி தன்னை தாழ்த்தின ஒரு மனிதன் அங்கே ஆலயத்துக்கு வெளியே நின்று கொண்டு, ஆண்டவரே பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி அவன் வானத்தை கூட அண்ணாந்து பார்ப்பதற்கு யோசிக்காமல் மார்பிலே அடித்து கொண்டு, ஆண்டவரே பாவியாக என் மேல் கிருபையாயிரும் சொல்லி அவன் ஜெபித்த போது ஆண்டவர் அந்த பாவியினுடைய ஜெபத்தை கேட்டார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இப்படி பெருமை பேசுகிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவில்லை, அவனை நீதிமானாக மாற்றி அனுப்பினார் என்று சொல்லி வேதத்தில் அடிப்படையில் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆலயத்திற்கு ஒரு மனிதன் உள்ளே வந்தால் அவன் பரிசுத்தவனாக நீதிமானாகத்தான் திரும்பி போக வேண்டும். பாவியாக வரலாம், ஆனால் அவன் போகின்ற பொழுது அவன் நீதிமானாக போக வேண்டும். ஆனால் தன்னுடைய பெருமையை பேசிக்கொண்டு இந்த மனிதன் அவன் செய்ததெல்லாம் உண்மையெல்லாம் கட்டாயமாக ஆலயத்தில் நாம் செய்ய வேண்டும். ஆனால் அவன் அங்கே பெருமை பேசின காரணத்தினாலே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை, ஆண்டவருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் தடையாக போய்விட்டதுன்னு சொல்லி நான் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. பெருமை மிகப்பெரிய ஒரு ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம். அதிலே நடைபெற்ற காரியமும் அதுதான். அன்றைக்கு சாத்தான் என்று சொல்லுகின்ற மனிதன் ஆண்டவரோடு இருந்த ஒரு தூதன் தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே பெருமை காணப்பட்டது. நான் தேவனுக்கு மேலாக ஏறுவேன், உன்னதமானவருக்கு மேலாக என்னை நான் சிங்காசனத்தை போடுவேன் சொல்லி அவன் இருதயத்திலே சிந்தித்த பொழுது ஆண்டவர் அவனை அடித்து தள்ளிவிட்டார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அவ்வளவு பெரிய ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருந்த ஒரு தூதன் அவனுடைய வாழ்க்கையிலே, அவனுடைய இருதயத்தில் அந்த பெருமையான காரியங்கள் காணப்பட்டது. நடந்த காரியம் என்ன? ஆண்டவருடைய சமூகத்தை இழந்தான், ஆண்டவருடைய உறவை இழந்தான், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழந்தான். இன்றைக்கு பிசாசாக அலைந்து கொண்டிருக்கிறான். ஒரு நாளைக்கு அவனுக்கு நித்திய நரகத்துக்கு நேராக, நித்திய அக்கினிக்கு நேராக அவன் போய்கொண்டிருக்கிறான். அவனுக்கு அழிவு வைத்திருக்கிறார் ஆண்டவர். இன்றைக்கு அநேகரை அவனுக்கு நேராக இழுத்து கொண்டு நித்திய அழிவுக்கு நேராக அவன் ஒவ்வொருவரை நடத்தி கொண்டு போகிறதை நான் பார்க்க முடியும் பிரியமானவர்களே. அவர்களுக்கெல்லாம் நான் தப்புவதற்காகத்தான் ஆண்டவர் தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார். அவருடைய குமாரன் மூலமாக நம்மை அவர் ஆசீர்வதிப்பதற்கு விரும்புகிறார். அவர் குமாரனை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தர விரும்புகிறார் பிரியமானவர்களே. அந்த குமாரனுடைய அன்பு நம்ம இந்த நேரத்தில் நம்மை நெருக்கி ஏவுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் பெருமை காணப்பட்டால், நம்முடைய வாழ்க்கையிலே தாழ்மை இல்லாதிருந்தால் ஆண்டவர் நம்மையும் இதே நிலைமைக்கு ஆக்குவார் என்பதில் சந்தேகமே இல்லை பிரியமானவர்களே. நான் பார்த்த நிறைய பேரை பார்த்துருக்கேன். நான் நினச்சா என்ன வேணாலும் செய்வேன், நான் நினச்சா காரியத்தை முடிப்பேன், பல விதமான பெருமைகள் பேசுகிற காரியத்தை பார்க்க முடியும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறான்னு சொல்கிறார் பிரியமானவர்களே. நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் பெருமை காணப்படுகிறதா? நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி நாமே சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் பிரியமானவர்களே. இந்த ரகசியங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம். ரகசியத்தை அறிவதனாலே நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ரகசியத்தை அறிவதனாலே நம்முடைய ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாக இருக்குன்னு சொல்லி அங்கே நம்ம காரியத்தை குறித்து பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ரகசியங்கள் சொல்லுகிற காரியம், ஆண்டவருடைய வருகை அதி சீக்கிரமாக இருக்குதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே. இப்படிப்பட்ட ரகசியங்களை
நாம் அறிவதன் மூலமாக ஆண்டவருடைய உறவுக்குள்ளாக, ஆண்டவருடைய ஐக்கியத்திற்குள்ளாக நாம் இன்னும் நெருங்கி வருவதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ரகசியங்களை நாம் அறிய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் தாழ்மை காணப்பட வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் அன்பு காணப்பட வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் இரக்கம் காணப்பட வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகின்ற பொழுது ஆண்டவருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்பதிலே சந்தேகமில்லை. பிரியமானவர்களே, அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. பாபிலோன் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே. ஆனால் நாம் ஆயத்தமாக இருக்கிறோமான்னு சொல்லி நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். எபேசியர் 3:6 பாருங்கள். அந்த ரகசியம் பாருங்கள், என்ன ரகசியம் அது? சுவிசேஷத்தின் ரகசியம் சொல்லி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் குறிப்பிட்ட காரியத்தை பார்க்கணும். சுவிசேஷத்தின் ரகசியம், சுவிசேஷத்தின் ரகசியத்தை நாம் அறிந்திருக்கிறோமா? சுவிசேஷத்தின் மூலமாக நடைபெற்ற காரியங்களை நாம் பெற்றிருக்கிறோமா என்று சொல்லி, கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அது ரகசியம். இது ஒரு மிகவும் முக்கியமான ரகசியம் பிரியமானவர்களே. கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக எனக்குள் இருந்தால் என்ன நடைபெறும்? இது ஒரு முக்கியமான காரியம். இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற்றால் நம்ம இந்த ரகசியத்துடைய அத்தனை காரியங்களிலும் நாம் தேர்ச்சி பெறுவோம், ஆண்டவருடைய வருகையில் பங்கு பெறுவோம். கிறிஸ்துவானவர் மகிமை ரகசிய நம்பிக்கையாக எனக்குள்ளே இருக்கிற பொழுது என்னுடைய வாழ்க்கையில் என்ன காணப்படும்? என்னுடைய வாழ்க்கையில் என்ன காணப்படும்? அன்பு காணப்படும். கிறிஸ்துவானவர் எனக்குள்ளே இருந்தால் என்னுடைய வாழ்க்கையில் என்ன காணப்படும்? அன்பு காணப்படும், தாழ்மை காணப்படும். கிறிஸ்துவானவர் எனக்குள்ளே இருந்தால் என்னுடைய வாழ்க்கையில் பொறுமை காணப்படும். கிறிஸ்துவானவர் எனக்குள்ளே இருந்தால் என்னுடைய வாழ்க்கையில் பிறர் எனக்கு விரோதமாக தவறு செய்தால் நான் மன்னிப்பேன். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக எனக்குள்ளே இருக்கின்ற பொழுது என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். கிறிஸ்துவானவருடைய மகிமை நம்பிக்கையாக என்னுடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கின்ற பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே பாவங்கள் நெருங்க முடியாது. கிறிஸ்துவானவர் எனக்குள்ளாக வாழ்கின்ற பொழுது, இந்த அவர் என்னை ஆளுகை செய்கின்ற பொழுது பிசாசுக்கு நான் எதிர்த்து நிற்க முடியும். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக என்னுடைய வாழ்க்கையிலே நான் இருக்கின்ற பொழுது நான் சத்ருவை சிநேகிக்க முடியும். யோசித்து பார்க்கலாம். இப்போ இந்த இதுதான் முக்கியமான ரகசியம். இந்த ரகசியத்தோடு நான் அவனுடைய வார்த்தையை முடிவு செய்வதற்கு விரும்புகின்றேன். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரா? ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருந்ததுக்குரிய அடையாளம் என்ன? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி. அவனுடைய வாழ்க்கையில் பழைய பாவமான காரியங்கள் ஒளிஞ்சு போயிருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் என்ன பாவமான காரியங்கள் ஒளிஞ்சு போயிருக்குது? அதே கோபம், அதே சண்டை, பக்கத்து வீட்டுக்காரனால அதே சண்டை, அதே பொறாமை. நம்ம திருச்சி எப்படின்னு தெரியாது. எங்களுடைய திருச்சபையில் நிறைய ஒரு 50 பேர் இருந்தாங்கன்னா 50 பேர் 50 விதமாக இருப்பாங்க. 50 பேருக்கு ஒற்றுமை இருக்காது, அன்பு இருக்காது, ஒரு மனம் இருக்காது. காரணம் என்ன? கிறிஸ்துவானவர் இல்லை. கிறிஸ்துவானவர் இல்லாமலே வேதம் வாசிக்கலாம், கிறிஸ்துவானவர் இல்லாமலே ஜெபிக்கலாம், கிறிஸ்துவானவர் இல்லாமலே ஊழியம் செய்யலாம். ஆனால் கிறிஸ்துவானவர் இல்லாமல் சாட்சியாக வாழ முடியாது பிரியமானவர்களே. கிறிஸ்துவானவர் எனக்குள்ளே இருந்தாலும் இந்த காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கணும். கிறிஸ்துவானவர் எனக்குள்ளே இருக்கின்ற பொழுது என்னிடத்திலே பிறரை மன்னிக்கக்கூடிய குணம் தானாக வரும். இது கட்டாயப்படுத்தி வர்றதில்ல, இது கனி. செடியாகி அவரோடு நான் இணைந்திருக்கின்ற பொழுது தானாக உருவாகக்கூடிய கனி. யோவான் 15ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். கொடியாகி செடியாகி அவரோடு நாம் இணைந்திருக்கிற பொழுது நாம் மிகுந்த கனிகளை கொடுப்போம்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. என்ன கனி அது? ஆவியின் கனிகள். எடுத்து அன்பு காணப்படும், தாழ்மை காணப்படும், பொறுமை காணப்படும், சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும், நீடிய பொறுமை இருக்கும். பிறரை மன்னிப்போம், நேசிப்போம், நம்ம குரோதமாக குற்றம் செய்யறவங்கள நம்ம ஜெபிப்போம். அப்படிலாம் ஜெபிச்சிருக்கீங்களா நீங்கள்? யோசனை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக எனக்குள் இருந்தார்னா இந்த ரகசியம், இது ரகசியம் நம்ம அறிஞ்சிருக்கணும் பிரியமானவர்களே. ஒருவேளை நாம் இப்படிப்பட்ட காரியங்களில் நாம் ஈடுபடாமல் இருந்தால் ஆண்டவர் நமக்குள்ளே இல்லைன்னு சொல்லித்தான் அர்த்தம். ஆண்டவர் இல்லாமலே ஆராதிச்சு, ஆண்டவர் இல்லாமலே ஜெபம் பண்ணி, ஆண்டவர் இல்லாமலே வேதம் வாசித்து ஒரு பிரயோஜனம் இல்லை பிரியமானவர்களே. முதல்ல ஆண்டவர் நான் பெற்றுக்கொள்ளணும் விசுவாசத்தின் மூலமாக. யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக முடிக்க அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அன்னைக்கு விசுவாசத்தோடு ஒரு ஸ்திரீ இயேசுடைய வசனத்தின் ஓரத்தை தொட்டா போது நான் சுகமாவேன், நம்பிக்கையோடு தொட்டாங்க, சுகம் கிடைச்சது. விசுவாசத்தோடு 100க்கு அதிபதி ஆண்டவரத்தில் கேட்டான், ஆண்டவரே ஒரு வார்த்தைங்க சொல்லுங்க, அங்கே வேலைக்காரன் சுஸ்தமானா. விசுவாசம், ஆண்டவரோடு உள்ள உறவு, ஆண்டவர் மகிமை நம்பிக்கையாக எனக்குள்ளே வாழ்கின்ற வாழ்க்கை, அந்த ரகசியம் நமக்குள்ளே செயல்படுகிறதான்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் பிரியமானவர்களே. ஆண்டவர் எனக்குள்ளே இருந்தாருன்னு கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, சத்ருவுக்கெல்லாம் சிநேகிக்க முடியுமா?
என்னை ஒருத்தர் சபிச்சுக்கிட்டு இருக்கான், அவனை ஆசீர்வதிக்க முடியுமா? என்னை ஒருத்தர் துன்பப்படுத்திக்கிட்டு இருக்கான், நான் அவனுக்காக ஜெபம் பண்ண முடியுமா? சுய முயற்சினால யாராலையுமே முடியாதுங்க. சுய முயற்சினால யாராலையும் முடியாதுங்க. ஆண்டவர் எனக்குள்ளே இருந்தால் இது நடக்கும். வேதம் பொய் சொல்லாது பிரியமானவர்களே, வேதம் பொய் சொல்லாது. ஆண்டவர் எனக்குள்ள இந்த கனிகள் உருவாகும், நல்ல நற்குணங்களாகிய கனிகள் தானாக உருவாகும். இது ஆண்டவரோடு இணைந்திருக்கின்ற பொழுது, நான் ஒருவேளை ஆண்டவரோடு இணைந்திரா விட்டால், வசனம் தெளிவாக சொல்லுது, என்னில் நிலைத்திராத கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். அது மட்டும் இல்லை, அத்தனையும் சேர்த்து அக்கினியிலே சுட்டரிப்பார்கள். வசனம் தெளிவாக சொல்லுது பிரியமானவர்களே. ஆராய்ந்து பார்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை, நமக்கு இன்னும் சான்ஸ் இருக்குது. இப்போ சான்ஸ் இன்னும் நம்ம ஒன்று போயிடல, சான்ஸ் நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். நான் ஆண்டவரோடு இருக்கிறேன்னா, ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறாரா, என்னோட ஆண்டவர் பேசுகிறாரா, நான் ஆண்டவரோடு ஜெயிப்பதுக்கு எவ்வளோ நேரம் நான் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன். எனக்காக, என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி என்னை மீட்டு கொண்டாரே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்குன்னு சொல்லி வேதம் சொல்லுதே. தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்னு சொல்லி வேதம் சொல்லுதே. நான் பாவத்தோடையே வாழ்ந்து கொண்டு ஜெபிச்சா ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்க மாட்டான்னு சொல்லி தான் வசனம் சொல்லுது பிரியமானவர்களே. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்க வைப்போம். ஆண்டவர் செவி கொடுக்க மாட்டான்னு சொல்லி அங்கே வசனம் தெளிவாக சொல்லுது. ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்குது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை மறைக்கிறது. பாவத்தோடு வாழ்ந்து கொண்டு ஆண்டவர் வந்து ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணால் ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கட்டாயமாக கேட்க மாட்டார். அப்போ என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய நல்லா இருக்க முடியாது. அவன் வாழ்க்கையில் சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, நிம்மதி இருக்காது. ஆனால் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கு ஆண்டவர் இறக்கம் தர்றாருங்க. நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஆண்டவர் பாருங்களேன். என்னிடத்தில் வாப்பா, என்னிடத்தில் வா, உன்னுடைய பாவங்களை அறிக்கையிடு, நான் மன்னிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கேன், உனக்காக என்னுடைய ரத்தத்தையே சிந்தி உன்னை மீட்டு கொண்டிருக்கேன், உன்னை மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார் பிரியமானவர்களே. ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவத்தில் வருவோம், அறிக்கை செய்வோம், விட்டு விடுவோம். விட்டு விட என்ன நடக்குமா? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க வைப்போம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியுள்ளவராக இருக்கிறார். வார்த்தை எவ்வளோ தெளிவாக சொல்லுது பார்த்தீங்களா? வார்த்தை போய் சொல்லாது. நான் உண்மையாகவே மனம் வருந்தி ஆண்டவரே உமக்கு நான் பாவம் செய்து விட்டு நான் பாவியான மனிதன் சொல்லி நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுகிற பொழுது ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார் பிரியமானவர்களே. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லைன்னு சொல்லி வசனம் சொல்லுது. பாவத்தோடு வாழ்ந்து நம்ம ஜெபம் பண்ணால் ஆண்டவர் ஜெபத்தை கேட்க மாட்டார். வசனம் இருக்குது. யோவான் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை. வசனம் தெளிவாக இருக்குது. அப்போ யாருங்க செவி கொடுப்பாரு? தொடர்ந்து வாசிக்க வைப்போம். யோவான் 1. ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாக இருந்து அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து, தேவனுக்கு சாட்சியாக வாழ்ந்து, தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்கிறவனுக்கு அவர் செவி கொடுப்பார். பாவங்களை மறைக்கிறவன் நல்லா இருக்க முடியாது பிரியமானவர்களே. அந்த பாவங்களை நாம் அறிக்கையிட வேண்டும். ஆண்டவருடைய சன்னிதானத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுகின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்டுகிறார். ஆண்டவர் உள்ளத்தில் வருகிறார் பிரியமானவர்களே. ஆண்டவர் உள்ளத்தில் மிகுந்த சந்தோஷம் இருக்கும். அதைத்தான் ரட்சிப்பின் சந்தோஷம் சொல்லி வேதம் சொல்லுது பிரியமானவர்களே. அந்த சந்தோஷத்தை சகையுடைய வாழ்க்கையில் அனுபவித்தான். ஆண்டவரை பார்க்க வந்தான். ஆண்டவர் அவனுடைய வீட்டுக்கு தங்க சென்றார். அவனுடைய வாழ்க்கையை மாறியது பிரியமானவர்களே. ஆண்டவர் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அவனுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் சகையுடைய வாழ்க்கையிலே. ஆண்டவரே என்னுடைய உள்ளத்தில் என்னுடைய வீட்டுக்கு வந்து விட்டார் என்று சொல்லி அப்படிப்பட்ட ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாம் பெற்று அனுபவிக்க வேண்டும் பிரியமானவர்களே. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருக்கிறாரா என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். இப்படிப்பட்ட ரகசியங்கள் வெளிப்படுத்துகிற காரியம் என்ன? ஆண்டவருடைய வருகை மிக மிக சீக்கிரமாக இருக்கிறது. ஆண்டவருடைய வருகைக்குரிய அத்தனை காரியங்களும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாம் ஆயத்தமாக வேண்டும். நம்முடைய ராஜாவை சந்திக்க நாம் ஆயத்தமாக வேண்டும். ராஜா வரப்போகிறார். அவருடைய வருகைக்குரிய காரியங்கள் அத்தனையும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவர் நம்மை பாதுகாப்பாக எந்த விதமான கஷ்டங்கள் இல்லாதபடிக்கு நம்மை அவர் ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபப்படுத்தி கொண்டு போக போகிறார். அதற்கு பின்பாகத்தான் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி இந்த பூமியில் நடைபெறப் போகிறது. 7 ஆண்டுகள் நடைபெறும் சொல்லி வேதத்தில் நம்ம வேதத்தில் அடிப்படையில் பார்க்கிறோம். 7 ஆண்டுகள் மிக கொடூரமாக இருக்கும்.
யாருக்குமே சமாதானமாக இருக்க முடியாதுன்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோம் பிரியமானவர்களே. வேதம் போய் சொல்லாது. அந்த கிறிஸ்துடைய முத்திரையை தரிப்பதற்கு அநேக ஆயத்தங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன, எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் ஆவியானவர் தடை செய்து கொண்டிருக்கிறார். ஆவியானவர் எடுக்கப்பட போகிறார். இயேசு கிறிஸ்து வந்தார், இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆவியானவர் பொழியப்பட்டார் பெந்தேகோஸ்தே நாளிலே. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், ஆவியானவர் மாம்சமான யாவர் மேல் ஆவியை ஊற்றுவேன் சொல்லி ஆவியானவரை ஊற்றியிருக்கிறார். இந்த ஆவியானவரும் எழுபட போகிறார். ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பாக உலகம் மிகப்பெரிய ஒரு அழிவை சந்திக்கும் பிரியமானவர்களே. அந்த அழிவிற்கு நாம் தப்பித்துக் கொள்வதற்காகத்தான் ஆண்டவர் நமக்கு ஒரு வழியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஒரு இமைப்பொழுதிலே நாம் மறுரூபமாக போகிறோம். ஆண்டவர் மறுரூபப்படுத்த போகிறார். அந்த ரகசியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து திருச்சபைக்கு எழுதுகின்றார். ஒரு இமைப்பொழுதில் நாம் மறுரூபமாக போகிறோம், ஆண்டவரை சந்திக்க போகிறோம். மத்திய ஆகாயத்திலே பிரதான தூதனுடைய எக்கால சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் ஆண்டவர் வரப்போகிறார். ஆண்டவர் மத்திய ஆகாயத்தில் நாம் சந்திக்க போகிறோம் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது பிரியமானவர்களே. இந்த வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுகின்ற பொழுது ஆண்டவரோடு நாம் வாழ்வோம். நம்முடைய வாழ்க்கையிலே அத்தனை காரியங்களும் ஆண்டவர் பார்த்து கொள்வார். அதற்கு பின்பாக மிகப்பெரிய ஒரு அழிவு இந்த பூமிக்கு வருகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்தி கிறிஸ்துடைய ஆட்சி, அதற்கு பின்பாக கிறிஸ்துடைய 1000 வருட அரசாட்சி, எல்லா வேதத்தில் எல்லாம் தெளிவாக, உலகம் ஆரம்பத்திலிருந்து உலகம் முடிவு வரைக்கும் எல்லாவற்றையும் வேதத்தில் தெளிவாக போட்டிருக்காங்க. எல்லாம் தெளிவாக இருக்குது. ஆனால் நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆண்டவரை உள்ளத்தில் பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் கொடுத்த சந்தோஷத்தை, சமாதானத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறோமா? நம்முடைய குடும்பத்தில் அனுபவிக்கிறோமா? நம்முடைய திருச்சபையில் அனுபவிக்கிறோமான்னு சொல்லி நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம் பிரியமானவர்களே. ஆராய்ந்து பார்ப்போம். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருக்கிறாரா? இருந்தால் அதற்குரிய அடையாளங்களை நான் சொல்லிவிட்டேன். நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். நாம் ஒன்று எழுந்து நிற்கலாம். நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவருடைய வருகை மிக மிக சீக்கிரமாக இருக்கிறது. ஆண்டவருடைய வருகையிலே நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய வேதத்தில் உள்ள ரகசியங்களை குறித்து நாம் சிந்தித்தோம். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய ரகசியத்தை குறித்து சிந்தித்தோம். விசுவாசத்தின் ரகசியத்தை குறித்து சிந்தித்தோம். அக்கிரமத்தின் ரகசியத்தை குறித்து சிந்தித்தோம். பாபிலோன் ரகசியத்தை குறித்து சிந்தித்தோம். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக நம்மளுக்குள் இருக்கிற ரகசியத்தை குறித்து நாம் சிந்தித்தோம். நமக்குள்ளே கிறிஸ்துவானவர் இருக்கிறாரா என்று சொல்லி நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம் பிரியமானவர்களே. புறஜாதியாரோட நிறைவாகும் வரைக்கும் இஸ்ரவேல் மக்கள் கடின மனதுடைய இருப்பார்கள் சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் ரகசியத்தை குறித்து அதையும் நாம் சிந்தித்தோம். இப்படிப்பட்ட ரகசியத்தை நாம் சிந்திக்கின்ற பொழுது நம்முடைய உள்ளத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி வர வேண்டும். ஆண்டவருடைய வேதத்தில் கூறுகிற அத்தனை காரியங்களும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆண்டவருடைய வருகையை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா என்று சொல்லி நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம் பிரியமானவர்களே. ஆண்டவருடைய வார்த்தை மேலே நம்ம எந்த அளவிற்கு தாகம் வைத்திருக்கிறோம் என்று சொல்லி நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். பலவிதமான ரகசியங்களை குறித்து நாம் சிந்தித்தோம். ரகசியங்கள் வெளிப்படுத்தின காரியங்களை குறித்து சிந்தித்தோம். ஆனால் நாம் ஆயத்தமாக இருப்போம். நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஒருவேளை பாவத்திலே வாழ்ந்து ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள் நாம் செய்து கொண்டு இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லை, இப்போதைக்கு ஒன்றும் தப்பு இல்லை. ஆண்டவத்தில் அறிக்கை செய்யலாம். ஆண்டவரே, என் உள்ளத்துக்குள்ள சமாதானம் இல்லை ஆண்டவரே, என் உள்ளத்துக்குள்ள சந்தோஷம் இல்லை ஆண்டவரே. நீங்கள் சமாதானம் தருகிற ஆண்டவர் சொல்லி நான் வேதத்தில் பார்க்குறேன். நீங்கள் நிம்மதி தருகிற ஆண்டவர் சொல்லி நான் வேதத்தில் பார்க்குறேன். ஆனால் என் உள்ளத்துக்குள்ள நிம்மதி இல்லையே ஆண்டவரே. நான் ஆலயத்துக்கு வர்றேன், ஆலயத்துக்கு வந்து நான் ஜெபிக்கிறேன். ஆனால் அந்த நேரத்தில் தான் நிம்மதி இருக்குது. வீட்டுக்கு போனால் பழையபடி கவலை வந்துடுது ஆண்டவரே. அப்பா, என் உள்ளத்தில் நீங்கள் வாங்க ஆண்டவரே. மகிமை நம்பிக்கையாக ஆண்டவரே எனக்குள்ளே வந்து ஆண்டவரே என்னை மகிழ்ச்சிப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவத்தில் முழு மனதோடு கேளுங்க. ஆண்டவர் தண்டத்தில் வர்ற யாரையும் புறம்பே தள்ளாத ஆண்டவர். ஆண்டவர் நம்மை நேசித்திருக்கிறார், நம்ம மீது அன்பு செலுத்தியிருக்கிறார். அப்படிப்பட்ட அன்புள்ள ஆண்டவரை நாம் வணங்குகின்றோம், ஆராதிக்கின்றோம். அப்படிப்பட்ட தெய்வம் நம்மளை நேசித்திருக்கிறார் பிரியமானவர்களே. அப்படிப்பட்ட ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை, ஆண்டவருடைய சமாதானத்தை நம்முடைய குடும்பத்தில் நாம் அனுபவிக்க வேண்டும் பிரியமானவர்களே. கர்த்தர் நல்லவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்த அளவுக்கு ருசித்து பார்த்துருக்கிறோம். ஆண்டவர் எனக்கு போதுமானவர்னு சொல்லி நம்ம எந்த அளவுக்கு நம்ம அனுபவிக்கிறோம்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் பிரியமானவர்களே. கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம ஒவ்வொரு நாளும் ருசிக்கணும். அந்த வேதத்தை தியானிக்கணும். வேத வாக்கியங்கள் வாழ்வதற்கு ஆண்டவர் நம்ம ஒப்புக் கொடுக்கணும். அப்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்வார் பிரியமானவர்களே. இதற்கு அடிப்படை காரணம் மனம் திரும்புதல் இல்லாமல் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாது. மனம் திரும்புதல் இல்லாமல் நம்ம ரட்சிப்பை பெற முடியாது. மனம் திரும்புதல் இல்லாமல் ஆண்டவருடைய உறவுக்குள்ளே, ஆண்டவருடைய அன்புக்குள்ளே வர முடியாது. அந்த மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? நம்முடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பின் சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா என்று சொல்லி நாமே ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிற பிரியமானவர்களே. ஆண்டவருடைய ஆளுகை
நம்மை ஆளுகை செய்கிறதான்னு சொல்லி நாமே ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அன்புள்ள ஆண்டவரே, அருமையான திருச்சபையில் வந்திருக்கிற அருமையான திருச்சபை குடும்பங்களுக்கான ஜெபிக்கிற ஆண்டவரே, அப்பா உங்களுடைய வார்த்தையை ஆண்டவரே அறிவித்திருக்கிறோம் சுவாமி. உங்களுடைய வார்த்தையில் உள்ள ரகசியங்களை நாங்கள் அறிவித்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்கள் எங்களுக்குள்ள மகிமை நம்பிக்கையாக ஆண்டவரே நீங்கள் வாழணும் ஆண்டவரே. எங்களை பாவங்களை மன்னிக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு விரோதமாக நாங்கள் செய்த பாவம் செய்தா, அக்கிரமம் செய்தா ஆண்டவரே, நீர் எங்களோடு இடைபட மாட்டேங்கன்னு சொல்லி நான் வேதத்தில் அடிப்படையில் பார்க்குறோம் சுவாமி. அப்பா எங்களுடைய பாவங்களை, எங்களுடைய அக்கிரமங்களை, எங்களுடைய மீறுதல்களை ஆண்டவர் இங்கே மன்னிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுடைய குறைவுகள் குற்றங்களை மன்னிங்க ஆண்டவரே. உங்களுடைய வெளியேறப்பட்ட உலகம் தர முடியாத, மீண்டும் எடுத்துக்கொள்ள முடியாத மெய்யான சந்தோஷத்தை, சமாதானத்தை நிறைவாக எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அப்போ அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், மனம் திரும்பின சந்தோஷம் ஆண்டவரே எங்களை நிறைவாய் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்போ எங்களுடைய குறைவுகள் குற்றங்களை மன்னிங்க. அப்போ வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துறேன், ஆசீர்வதிக்கிறேன். என் தேவனுடைய சமாதானம், சந்தோஷம் அவர்களோடு தங்கியிருக்க ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்போ அவனுடைய ரகசியங்களை கற்றுக்கொண்டு உமக்கு சாட்சியாய் வாழ கிருபை கொடுங்க ஆண்டவரே. உங்களுடைய வருகை அதி சீக்கிரமாக இருக்கிறது. வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட, அநேகரை ஆயத்தப்படுத்த கிருபை கொடுங்க. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.